காவிரி அணைக்கு நீர்வரத்து நேற்று 953 கனஅடியாக இருந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து 4400 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, 105 அடி உயரம் கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 70.30 அடியாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை கொட்டித்தீர்க்கக்கூடிய நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து நேற்று 953 கனஅடியாக இருந்த நிலையில் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பவானிசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 105 கனஅடி நீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை கொட்டித்தீர்த்தது. இந்நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழையானது கொட்டித்தீர்த்திருக்கிறது. எமரால்டில் 9.4 சென்டிமீட்டர் மழை கொட்டியிருக்கிறது. பந்தலூரில் 9.3 சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் 21 மழை சென்டிமீட்டர் கொட்டியிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இன்றைய தினம் மழையின் தாக்கம் என்பது சற்று குறைவாக இருந்தாலும் காற்றின் வேகமானது அதிகமாக இருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை பெய்து கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளாக கருதப்படும் அவலாஞ்சி பகுதியில் மட்டும் நேற்று இரவு மட்டும் 21.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக எமரால்டு பகுதியில் 9.4 சென்டிமீட்டர் மழையும், அந்த கேரளா மற்றும் வயநாடு, அந்த கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகவும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பந்தலூர் பகுதியில் 9.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சேரங்கோடு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழையும், தேவாலா பகுதியில் 8.7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அவலாஞ்சி அருகே இருக்கக்கூடிய அப்பர் பவானி பகுதியில் 7.4 சென்டிமீட்டர் மழையும், கூடலூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், செரும்புள்ளி, பாடந்துறை, ஓவேலி ஆகிய பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. நள்ளிரவில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்த நிலையில் தற்போது மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருந்தாலும் இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை இருப்பதனால் மழையின் தாக்கம் என்பது இனிவரும் நேரங்களில் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.